நெக்ஸ்ட்டு 4th இதே மாதிரி தான் நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக் த சூட்டபிள் மெஷரிங் யூனிட் டு மெஷர் த லென்த். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், கரெக்டான மெஷர்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒனுக்கு நமக்கு ஆன்சர் என்னது, அது வந்து பூ வந்து கொடுத்துருக்காங்க. பூவுக்கு நம்ம எதை வச்சு வந்து மெஷர் பண்ணுவோம்னா, நம்ம வந்து இந்த கையை வச்சு இப்படி முளம் போட்டு தான் செய்வாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், நமக்கு வந்து என்னது இருக்குது, ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ப்ளே கிரவுண்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவாங்க, காலை வச்சு. கையை வச்சு மெஷர் பண்ண முடியுமா, முடியாது, காலை வச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், புக்கு நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணோம், கையை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். நமக்கு என்ன செய்ய முடியாது, காலை வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுவும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இஸ் த சூட்டபிள் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஷாப் கடைக்கு போகிறோம் நம்ம. அப்போ என்ன செய்கிறோம்னா, ஒரு காய்கறி யூஸ்கள் வாங்குகிறோம். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸை வந்து அந்த தராசில் வைக்கும்போது எதோட இது வெயிட் கம்மியாக இருக்கும், எது வந்து கீழே இறங்கும், எது மேலே போகும். இப்போ நம்ம ஒரு தராசு இருக்கா, இப்போ இந்த சைடு தக்காளி பழத்தை வைக்கும், இந்த சைடில் பூசணிக்காய் வைக்கும். அப்படின்னா எந்த சைடு கீழே இறங்கும், எந்த சைடு மேலே இறங்கும், தக்காளி சைடு வந்து மேலே போயிடும். ரைட் தானே, கரெக்ட் தானே. தக்காளி சைடு என்ன செய்யணும், மேலாக்க போயிடும். பூசணிக்காய் வந்து கீழே இறங்கும், ஏன்னா பூசணிக்காயோட வெயிட் அதிகம். ஸோ இந்த சைடு இருக்கிறது என்ன செய்யும், கீழே இறங்கி வரும். அதை தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், எது வந்து அதிகமாக இருக்கும், இந்த சைடு வந்து கீழே இறங்கும், இது வந்து மேலே போகும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து வெயிட்லெஸ்ஸு, இதோட கம்பேர் பண்ணும்போது வெயிட்லெஸ். ஸோ இது வந்து மேலே போயிடும், இது வந்து கீழே போயிடும். இது அதே மாதிரி இது கீழே வரும், இது மேலே போகும். அவ்வளோதான், ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த சூட்டபிள் வெசல் யூஸ் டு ஃபில் த வாட்டர் குவிக்லி. நம்ம இப்போ நினச்சி அப்புறம் வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வாட்டரை ஊற்றினோம்னா அது வந்து வேகமாக ஃபில் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எதை வச்சு ஊற்றினா இதாகும், இதான். செகண்ட் ஒனில் இது, தேர்ட் ஒனில் இது. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஷாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளவர் வாங்க போகிறாங்க. நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு அதோட ஃப்ளவரோட அந்த ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள் ரேட்டு. இதை வச்சு நம்ம செய்யணும். நம்ம இப்போ சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரைஸ் ஆஃப் எ ஜாஸ்மின் பிளான்ட். ஜாஸ்மின் பிளான்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, நமக்கு 36. ஜாஸ்மின் பிளாஸ் இதோட எவ்வளோ, நமக்கு 36. ஓகேவா, 36 போட்டோம். அடுத்து ப்ரைஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ட். ரோஸ் பிளான்ட்டோட நமக்கு இது எவ்வளோ, ரோஸ் பிளான்ட் வந்து 46. ஸோ நம்ம ரெண்டும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 12 1 போட்டு நம்ம மீதி என்ன செய்வோம், அந்த சைடு போட்டுவோம். இப்போ இது 3 ஆட் பண்ணுங்கள். 3 1 4. அடுத்து வந்து 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 82. ஸோ 82 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், திரும்ப நான் 2 சம் மட்டும் செய்கிறேன், அடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஜாஸ்மின் பிளான்ட்டோட இது வந்து பாருங்கள் 36. அதுக்கடுத்து மேரிகோல்டு பிளான்ட் இருக்கா, அதோட இது வந்து 27. ஸோ இது என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 6 7 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். 3 இங்கே போட்டு 1 போடுவோம். ஸோ அதுக்கடுத்து ஆட் பண்ணால் 63. ஸோ ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு சமுக்கும் செய்யணும். நான் ஆன்சர் உங்களுக்கு எழுதிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 27, இதோட ரேட்டு வந்து 35. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். 12 இங்கே போட்டு 2 1 போட்டு அங்கே போடுவோம். ஸோ ஆட் பண்ணால் 62 கிடைக்கும். 62ன்னு போட்டுக்கோங்க. தேர்ட் ஒனுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் பிளானோட இது வந்து ரேட் வந்து 46. அப்புறம் இதோட ரேட் வந்து 27. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். 3 இங்கே போட்டு 1 இங்கே போடுவோம். ஸோ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 73 கிடைக்கும். ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைபிஸ்கஸ் பிளானோட ரேட் வந்து 16. அது இதுக்கு வந்து 46. ஸோ இதை வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 2 இங்கே போட்டு அங்கே போடுங்க. ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 62. அதுக்கடுத்து இதே மாதிரி இங்கோட ரேட் வந்து 35, இதோட ரேட்டு வந்து 46. ஸோ ரெண்டே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 81. ஸோ 81 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு அதே தான் நமக்கு வந்து பிளான்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தான் நமக்கு சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன செய்யிருக்காங்க, நமக்கு ஒரு ஃப்ளவர் வாங்குறாங்க, இன்னொரு ஃப்ளவர் வாங்குறாங்க. சாரி, ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் 100 ரூபா வச்சு கொடுத்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ 10 ரூபா வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, ஏதோ மிட்டாய் வாங்க போகிறீங்க. கடையில் போய் 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு மிட்டாய் வாங்குறீங்க. அந்த மிட்டாய் வந்து 5 ரூபீஸ்னால் மீதி உங்களுக்கு எவ்வளோ 5 ரூபீஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க, கடைக்காரங்க 5 ரூபீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, சப்ராக்ஷன் பண்ணுவீங்க. புரியுதா, அந்த சப்ராக்ஷன் தான்
தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து மணி கிவன் டு த ஷாப்கீப்பர். அந்த பொண்ணு வந்து எவ்வளோ கொடுக்கா ஷாப்கீப்பர்கிட்ட 16 rupees வந்து கொடுக்கா. அப்போ அதுக்கடுத்து என்ன ஃப்ளவர் வாங்குறான்னா ரோஸ் பிளான்ட் வாங்குறா. ரோஸ் பிளான்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ 46, ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், இங்கே 46 போட்டு என்ன செய்யணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். நம்ம 0 and 6 தான் வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன செய்வோம், பாரோ பண்ணுவோம். பாரோ வாங்கினா இங்கே என்ன வரும் 10. 10 in 6 போனால் நமக்கு என்ன கிடைக்கும் 4. அப்போ நம்ம இங்கே 1 வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், பாரோ பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும் 5 தான் இருக்கும். 5லேருந்து 4 போனால் நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ 1 4. இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா சமையும் செய்ய போகிறோம். ஸோ நான் செஞ்சுருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டைம் லாஸ்ட்டாக செஞ்சு பார்த்துக்கோங்க, சரியா? இப்படி பார்த்து எழுதிக்கோங்க. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஹைபிஸ்கஸ் பிளான்டோட ரேட் வந்து 16 rupees. ஸோ நம்ம இதே செய்யணும், பாரோ பண்ணோம்னா இங்கே 4 கிடைக்கும், இங்கே வந்து 4 இருக்கும். 4லேருந்து 1 போனால் 3. இங்கே பாருங்கள், இதோட ரேட்டு வந்து 27. ஸோ நம்ம பாரோ பண்ணோம்னா இங்கே 10 ஆயிரும். 10லேருந்து 7 போச்சுன்னா 3. இங்கே அப்போ ஏற்கனவே 2 தான் இருக்கும். 2 2 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 3. இது வந்து 4பா, அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி பாருங்கள், டியூபரோஸ் அதோட பிளானோட ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 35 rupees. ஸோ நம்ம 0லேருந்து 5 நம்ம என்ன செய்ய முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து பாரோ வேணால் 10 வரும். 10லேருந்து 5 போனால் நமக்கு என்ன கிடைக்கும் 5. அப்போ இங்கே 1 பாரோ வாங்கிட்டு நமக்கு என்ன இருக்கும் 4. அப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா 1. அது மாதிரி ஹைபிஸ்கஸ் பிளானோட ரேட்டு வந்து 16 rupees. 16 rupees. அப்போ நம்ம என்ன செய்வோம், இங்கே 10லேருந்து 6 இது பண்ணால் 4. இங்கே நம்ம வந்து ஏற்கனவே 1 பாரோ வாங்கிடும். அப்போ 1 தான் இருக்கும். 1 போச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த லெசனில் ஆப்ஜெக்ட் அண்ட் சேவ்ஸுங்கிற லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் நம்ம என்ன செய்யலாம், அதற்குடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.